ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டிக் மான்வாவோட எபிசோட் 66 தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம ஒரே ஒரு லைக்கை கீழே போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம யூரஸோட ஆர்மி, லவ்வோட ஆர்மி, அந்த கிரிஃபனோட ஆர்மி, நம்ம ஏஞ்சல் பொண்ணு மினியானோட ஆர்மி, இதே மாதிரி ஏகப்பட்ட ஆர்மி காடை எதிர்த்தாங்க நிற்குதா. அங்கே காடும் சிரிக்கிறாரு. ஹேய், உங்களால் என்ன அப்படியே என்ன தோக்கடிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் இத்தனை பேரை ஒன்றா ஜாயின் பண்ண வச்சுட்டா நான் அப்படியே உங்களால தோக்கடிக்க முடியுமா? இல்ல நீங்க நல்லா பாருங்க. லூனாவோ சொல்றா, நல்லா பாருங்க, நிக்கிறது யூசஸ் ஒண்டி இல்ல, குரோனோ லைஃபோட எல்லா கேரக்டர்ஸும் இங்கதான் இருக்கு. அதாவது உங்களை எதிர்த்து போராடுறதுக்கு இங்க வந்திருக்கு. இதுலயே உங்களுக்கு புரியலையா? அதாவது என்ன பிரச்சனைன்னு? நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது நல்லா பாருங்க, நீங்க எங்களை தடுக்க பாக்குறது மீனிங்லெஸ் ஆன விஷயம். லூனா, காடஸ் ஆஃப் லைஃப், எனக்கு தெரியலையா? அதாவது என்பிசி கேரக்டர்ஸ் எல்லாம் என்ன எதிர்த்து நிக்கிறது, அதுக்கு காரணம் என்னன்னு யோசிக்கிற. அது எல்லாமே இப்போ உங்களால அஃபெக்ட் ஆயிருக்கு. அது நீங்க தான் வைரஸ், உங்களை மாதிரி அதுங்களும் வைரஸால அஃபெக்ட் ஆயிடுச்சு. அதனால தான் உங்க கூட எல்லாருமே நிக்கிறாங்க. அப்போனா நான் என்ன பண்ணும்? உங்க கூட எல்லாரையுமே நான் கொல்லணும். இப்படி அது பீமை உருவாக்கிங்கன்னு சொல்லுது. எல்லாருமே செத்து போங்க இப்படி அது சொல்ல அங்க லூனா கத்துறா, சீக்கிரம் இங்க இருக்கிற ஒருத்தங்களும் ஓடி போக பாருங்க, ஏன்னா இது ரொம்ப ஆபத்தான விஷயம் இங்க நிக்கிறது. இப்படி இவ சொல்றதுக்குள்ள அந்த காடு சிச்சிக்கினே தாக்குறாரா, தாக்கிக்கினே இருக்காரு. ஒரு எத்துல பட இருக்கிற ஒருத்தங்களுக்கும் அப்படி வலிக்குது. நிறைய பேர் அந்த இடத்துலயே இறந்து போறாங்க. நல்ல வேலை சில பேர் அங்க மிஞ்சி போறாங்க. அதுல டீஷோ அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கான். அவனுக்கு இதை பார்க்கும் போது ரொம்ப கடுப்பா இருக்கா. அப்படியே கத்திக்கினே ஓடி போய் காடை தாக்குறான். ஷீஷோ பையலே, நீ அப்படி பண்ணக்கூடாதுடா, நீ அப்படி பண்ணா செத்துருவ. நீ நினைக்கிற மாதிரி அவன் சாதாரணமான ஆள் இல்ல. அது எதையுமே கண்டுக்காம ஹோலி ஹேமரே வா அப்படின்னு அவன் கத்துறான். ஆனா அவன் கையில வர்றது ஏதோ ஸ்வாடு தான். அதனால நம்ம ஸ்வாடுன்னே சொல்லலாம். அந்த ஸ்வாடை வச்சு அப்படியே காடு மேல ஒரு பயங்கரமான போடு போடுறான். நல்ல வேலை, இவனை எப்படியும் நான் போட்டு தள்ளிட்டேன். என்னோட எல்லா பவரையும் இதுல போட்டு தாக்குனேன்னா இதனால அவ்வளவுதான். அவரு காடா இருந்தாலும் இந்த வாட்டி அவரால் சர்வே ஆகவே முடியாது. ஆனா இப்படி சொல்லி முடிக்கிற அடுத்த செகண்டே அவனோட நெஞ்சை நோக்கி ஒரு தாக்குதல் நடக்குது. ஷீல்டையே உடைச்சு அவனோட நெஞ்சியை கிழிச்சு வெளில போகுது. சீஷோ, உனக்கு எதுவுமே ஆகல. என்னப்பா உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இங்க எல்லாருமே யூசஸ் தான், ஆனா நான் அப்படி இல்ல. என்னோட சின்ன ஃப்ரெண்டாலேயே நான் ஒண்ணுமே பண்ண முடியல. ஈசாலியா அவனோட ஸ்டிக்கை வச்சு எதுவுமே பண்ண முடியாத போது நீங்களாம் யாரு? நீங்களா எனக்கு ஒரு பூச்சி மாதான், புரியுதா? உங்களால என்ன பண்ண முடியும்? உங்களால என்ன எதுவுமே பண்ணவும் முடியாது. எனக்கு அப்பயே தெரியும். இந்த மடப்பையன் கிட்ட நான் அப்பயே கத்துனேன். இருந்தாலும் இவன் கேட்டானா? இப்ப பாருங்க, இப்போ அவன் அப்படி இறந்து போற நிலைமைக்கு போயிட்டான். பின்னாடியே ஆபரகாடாபராவை அவ கத்துறா. அங்க ஆபரகாடாபராவும் அவளோட மொத்த ஸ்பெல்லையும் ஒரு லாங் ரேஞ்ச் அட்டாக்ல அவ செலுத்துறா. இதனால அங்க ஒரு ஒளிவட்டமும் கிரியேட் ஆகுது. அது ஒரு மிகப்பெரிய மேஜிக்கா அதை உருவாக்கி அப்படியே காடு மேல அதை தூக்கி போகுது. இந்த ஃபயர் அட்டாக்கும் டைரக்டா காடு மேல பட போகுது. இந்த சைடு யூரஸும் கத்துது, அப்படிதான் என்னோட ஆர்மி, உங்களாலையும் முடியும், உங்களோட ஃபயர் பிரெத்தை சீக்கிரமா தாக்குங்க. அதே மாதிரி அந்த மாஸ்டர்களும் தாக்குது. கீழே ஸ்டார்லெட்டை பார்த்து அவன் யோசிக்கிறான், இவ எப்படி அந்த அளவுக்கு உயரத்துக்கு போனா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த சைடு எல்லாருமே தாக்கிருப்பாங்களே, அந்த எல்லா அட்டாக்ஸும் கம்மி ஆகி அது மேல பார்த்து இதை ஒரு வாய்ப்பை வச்சு அங்க இருக்கிற எல்லாருமே அவனை நோக்கி ஓடி போறாங்க. ஆனா காடுக்கு ஒரு சொட்டு கீறல் கூட ஏற்படல. என்ன ஆச்சு? அப்படிதான் ஓடிவாங்க. ஒரே ஒரு அட்டாக் தான் பண்றான். எல்லாருமே காடை நோக்கி ஓடி வந்தனால அங்க யாராலையுமே எதுவுமே பண்ண முடியல. காட் பண்ண அட்டாக்ல அப்படியே மாட்டிக்கிறாங்க. அங்க ஒருத்தங்களோட உயிரும் அப்படியே போகுது. அங்க ஹாங்குக்கும் எதுவுமே புரியல இந்த விஷயம். இது லூனா அப்பயே சொன்னா. சீன் அப்படியே பாஸ்டுக்கு போகுது. லூனா ஆல்ரெடி சொல்லிருப்பா, நீங்க என்னதான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களால அந்த காடை அவ்வளவு சீக்கிரத்துல தோக்கடிக்க முடியாது. ஏன்னா அவர் காடு, அதாவது காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். ஒரு பிறந்ததே இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு தான். அதாவது அவரால் எல்லாத்தையுமே அழிக்க முடியும். அதனால அவ்வளவு சீக்கிரத்துல நம்மளால அவரை தோக்கடிக்க முடியாது. இருந்தாலும் நம்ம கிட்ட ஒரு வழி இருக்கு. அது என்னன்னா, அவருக்கு எதிரா நம்ம அவரை மாதிரியே இருக்கிற ஒரு பீயிங்க கிரியேட் பண்ணும். சிம்பிளா சொன்னா ஒரு காடு. அதனால்தான் நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, நம்ம ஹீரோ இருக்கான் பாத்தீங்களா, அவனை நான் காடா மாத்த போறேன். நான் லூனா, ஒரே ஒரு நிமிஷம் இப்படி பண்ணா உன்னோட நிலைமை அது என்ன ஆகும்? இப்படி பண்ணும்போது நான் இறந்து போயிடுவேன். இதுக்கப்புறம் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தியோ சொல்றான். அது என்ன நம்மளுக்கு தெரியல. நம்மளும் அதை போக போகவே பார்க்கலாம். அப்படியே பிரசன்ட்டுக்கு லூனாவால அங்க சரியா நடக்க கூட முடியல. அப்படியே பொறுமையா நந்து சொல்றான், என்னால இப்போ சரியா பார்க்க கூட முடியல. நான் இப்படிதான் சாக போறேனா? நான் ஏதோ ஒண்ணு, ஜியோ நீ என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கல, நல்லா அதை யோசிச்சு பார்க்க முடியுது. ஆனா இப்பவும் என்னால சொல்ல முடியும், நீ இப்போ அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போயிட்ட. இந்த விஷயம் நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான். காடோட பதவியிலேருந்து நீங்கிட்டேன். ஆனா அதுக்குன்னு என்னோட பவர் அது மறைஞ்சு போயிடுமான்னு கேட்டா அது மறையாது. அது உன்கிட்ட அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதுதான் என்னோட லைஃபாவும் இருக்கும். அப்படியே அவ ஜியோவை கட்டி பிடிக்கிறா. இப்போ அவ்வளவுதான்,
டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், நான் சாக போறேன், அதாவது உனக்கு நான் குட் பை சொல்ல வேண்டிய டைம் இது. அங்க ஒரு பிரகாசமான ஒளியும் அப்படி ஜொலிக்குது. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வேற ஒரு இடத்துக்கு வரான். அது பார்த்தா வித்தியாசமா இருக்கு. ஹீரோக்கு அது என்ன இடம் அது வந்து தெரியல. நான் என்ன ஒரு நரகத்துல மாட்டிக்கினேன்னா, குரோனோ லைஃப்ல இந்த மாதிரி இடத்த நான் பார்த்ததே இல்ல. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நான் எவ்வளவுதான் எல்லா இடத்துலயும் பார்த்தாலும் இந்த இடத்த வெள்ளத்தால அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, நான் வந்து எப்படி இங்க வந்தேன், திடீர்னு இங்க ஸ்பான் ஆயிட்டேன்னா. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி காட் கிட்ட சண்டை போட்டு இருந்தேன், அதுவும் இப்பதான். சரி, நான் இருக்கிற இடம் இது வந்து என்னன்னு எனக்கு சரியா தெரியல. இருந்தாலும் என்னால இங்க இருந்து பறந்து போக முடியும். அதாவது ஸ்பீட் ஆஃப் லைட்டை வச்சு, ஸ்பீட் ஆஃப் லைட் அந்த ஸ்கில் அவன் பயன்படுத்துறான். இருந்தாலும் அங்க எதுவுமே வேலை செய்யல. இதனால அவனுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது. என்ன என் ஸ்கில் வந்து எதுக்கு வேலை செய்யல? ஹேய், நீ நினைக்கிற மாதிரி அந்த ஸ்கில் ஒன்னும் ஒர்க் ஆகாது இந்த இடத்துல. ஏன்னா நம்ம இருக்கிற இடமே அந்த மாதிரி தான். யாராதுன்னு பார்த்தா அந்த ரோச் லேடி தான், அதாவது நம்ம லூனா. ஆமா, நீ வந்து எப்படி, அதாவது நான் போற ஒரு எத்துக்கும் ஏதோ ஒரு வகையில வர. இப்பதான் நான் கவனிக்கிறேன், நீ வந்து உன்னோட கோடஸ் மோட்ல இல்ல. அதுவா, நம்ம இருக்கிற ஏரியா வந்து குரோனோ லைஃபோட ஒரு டம்மி டேட்டா ஏரியா தான். இந்த இடத்த ஒரு வகையில பார்த்தா அபடன் பண்ண ஒரு ஏரியா மாதிரி தான். இந்த இடத்துக்கு அவ்வளவு சீக்கிரத்துல ரெகுலர் யூசரால வர முடியாது. இது அப்படிப்பட்ட ஒரு ஏரியா. சரி, அப்புறம் எப்படி உனக்கு இந்த ஏரியாவை பத்தி தெரியும்? ஏன்னா நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கோடஸ் மோட்ல இருக்கும்போது வந்திருக்கேன். நம்மளால அந்த மாதிரி ஒரு பவர் அடையாம இங்க வந்து வரவே முடியாது. ஏன்னா யாரு தெரியுமா இங்க கொண்டு வந்தா? அது வந்து வேற யாரும் இல்ல, அது மதர் தான். என் முன்னாடி வந்தாங்க, அவங்க வந்து ஆசைப்பட்டாங்க, அதாவது நான் வந்து இந்த இடத்துக்கு வரணும்னு. எப்படின்னா, இப்போ நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க பத்தியா, இதே மாதிரி. என்னது மதரா? அது வந்து யாரு? அப்புறம் தான் ஆளுக்கே ஞாபகம் காட் வந்து சொல்லியிருப்பாருல, என்னோட மதருக்கு இந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்ச இடம்னு. அந்த விஷயம் ஞாபகம். ஆமா, நீ யோசிக்கிற மாதிரி இந்த மதர் இருக்காங்க பத்தியா, அவங்க தான் இந்த குரோனோ லைஃபோட ஒரு ஃபவுண்டேஷனா இருக்காங்க. அவங்க இல்லைன்னா இந்த குரோனோ உலகம் அது வந்து இல்ல. அதாவது சிம்பிளா சொன்னா, அவங்க தான் இந்த குரோனோ உலகத்துக்கு ஒரு மெயின் கம்ப்யூட்டர் மாதிரி. அவங்களால இந்த குரோனோ உலகத்தை அப்படியே முழுசா பார்க்க முடியும், எந்த இடமா இருந்தாலும். மதர் வந்து யாருன்னு தானே யோசிக்கிற? அது வேற யாரும் இல்ல, உலகத்துல ஒரு சூரியன் மிதக்குது பத்தியா, அதுதான் மதரோட பாடி. என்னது அந்த சூரியன் அதுதான் மதரா? அப்பனா குரோனோ லைஃபோட மெயின் கம்ப்யூட்டரா இருக்கிறது ஒரு சூரியனா? யோசிக்கிறத பார்த்தாலே எனக்கு புரியுது, இது எல்லாத்துக்குமே பிரச்சனையா இருக்குது அந்த மதர் தானே. அதை நீ தாக்கலான்னு போறன்னு யோசிக்குது. கம்ப்ளீட்டா நீ அப்படி பண்ணா இந்த குரோனோ உலகமே அழிஞ்சு போயிடும். ஆனா ஒரு விஷயம் உறுதி, உன்னால மதரை வந்து டிஸ்ட்ராயே பண்ண முடியாது. நான் அவங்கள கேம்குள்ளேயே உருவாக்கி இருக்காங்க. மதர் வந்து உங்களோட மேஜிக்கை வச்சு எதை வேணாலும் அஃபெக்ட் பண்ண முடியும். மானாவையும் டிவைன் பவர்ஸையும் ஒண்ணுமே இல்லாம ஆக்க முடியும். அதுக்கும் மேல மதர் அவங்களுக்குள்ளேயே ஒரு இன்வென்சிபிளா இருக்கிறவங்க. இது பத்தாதுன்னு மதரால சில பல கிரியேச்சர்ஸ் உருவாக்க முடியும். அதாவது காட் மாதிரி. காடை நம்ம பார்த்தோம்ல, அது வந்து மதரால உருவாக்கப்பட்ட ஒரு கிரியேச்சர் தான். இந்த மாதிரி ஒரு பயங்கரமான கிரியேச்சரையும் உருவாக்கி இந்த மதர் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்த பாதுகாத்து வச்சிருக்காங்க. அதனால தான் இந்த இடம் இருக்கு பத்தியா, இந்த இடத்துல எந்த விதமான ஸ்கில்லும் ஒர்க் ஆகல. நீ நல்லா பார்த்தனா இப்போ கூட என் கிட்ட காடஸ் மோட் அது வந்து இருக்காது. ஆனா காடஸ் மோடும் ஒரு ஸ்கில் மாதிரி தான். ஆனா எனக்கு புரியல, அப்பனா இப்போ நான் உனக்கு கொன்னா உன்னால ரிவே ஆக முடியுமா? நீ வந்து இப்போ காடஸ் மோட்ல இல்ல, அதே மாதிரி நீ யூனிக் பாஸாவும் இல்ல இப்போ. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். இதே மாதிரி தான் பூடி மேன் வந்து எனக்கு கொன்னால அந்த டைம்ல நான் காடஸோட மோட்ல இல்ல, அதனால தான் நான் திரும்பவும் ஸ்பான் ஆனேன். ஆனா இப்போ என்னோட காடஸ் மோட் வந்து யூஸ்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்னோட கேரக்டர் அது கண்டிப்பா டெலீட் தான் ஆக போகுது. அதனால தான் நான் அழிஞ்சு போறதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு வந்தேன். நான் எப்படியும் சாக போறேன், அதுக்கு முன்னாடி நான் சில பல விஷயத்த உன்கிட்ட சொல்லணும்ல. நீயும் ரொம்ப கியூரியஸா இருப்ப, நான் வந்து யாரு, திடீர்னு ஏன் இங்க வரணும், திடீர்னு ஏன் உன்னோட வீட்டுக்கெல்லாம் வரணும், என்ன யோசிக்கிற? நான் யாரா இருப்பேன்? ஒரு ப்ரோக்ராமரா, இல்ல அந்த கம்பெனி ஓனரோட பொண்ணா, இல்லனா நான் ஒரு ரியலான கேரக்டராவே இல்லாம கூட இருக்கலாம். அதாவது சிம்பிளா சொன்னா ஒரு எம்பிசி இந்த மாதிரி இருக்கலாம். நீ வந்து என்ன கெஸ் நீ பண்ணுவ? நான் வந்து என்ன டவுட் பண்றேன்னா, நீ வந்து கண்டிப்பா என்பிசியா இருப்பியோ? உன்னை நான் எல்லா இடத்துலயும் பாக்குறேன். இல்லனா நீ அந்த கம்பெனி ஓனரோட பொண்ணா? இல்ல, நான் வந்து சொல்ற மாதிரி அதுல எதுவுமே இல்ல. நான் ஒரு ஹேக்கரும் இல்ல, அந்த கம்பெனி ஓனரோட பொண்ணும் இல்ல, ப்ரோக்ராமரும் இல்ல. எனக்கு தெரியும் நீ வந்து போய் சொல்ற. கண்டிப்பா நீ வந்து சிஇஓ, அதாவது கம்பெனி ஓனரோட பொண்ணா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. உனக்கு கேமை பத்தி எவ்வளவு தெரிஞ்சிருக்கு, நிறைய விஷயத்த எப்படி உனக்கு தெரியும்? சரி, நான் வந்து இந்த கேமோட ஒரு ஸ்டாஃப்னே வச்சுக்கோ. நான் எதுக்கு இந்த கேமை இப்படி விளையாடணும்? யாராச்சும் ஒருத்தங்க இந்த மாதிரி விளையாடுவாங்களா? அதுக்கும் மேல எதுக்கு காடை மீட் பண்ணணும், இந்த ஹீரோக்கனை ரிவைவ் பண்ணணும், அந்த ஏன்ஷியன் வாரியர் ஊஃபா அவனையும் வர வச்சு மெயின் கொஸ்டினை ஆக்டிவேட் பண்ண. இந்த மாதிரி விஷயத்த பண்றவங்களாம் என்ன டெவலப்பர்ஸா இருப்பாங்கன்னு நீ யோசிக்கிறியா? கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் ஒரு யூசர் தான். நான் சாதாரணமான 21 வயசு உள்ள ஒரு பொண்ணு தான். நம்ம தான் நானும் ஒரு ஆர்டினரியான பிளேயர். எனக்கு கேம்னா அவ்வளோ பிடிக்கும். அப்படியே பாஸ்ட்டுக்கு போது இப்பதான் லூனாவோட பேக் ஸ்டோரியை பத்தி நம்மளுக்கு தெரிய போகுது. எத்தனையோ எபிசோடுக்கு அப்புறமா இப்பதான் பேக் ஸ்டோரியே வருது. லூனா எல்லாரும் மாதிரியும் தான் ஒரு நோபா இந்த கேம்குள்ள வந்தா. எல்லாருக்கும் இந்த கேம் வந்து பிடிச்சிருந்தது. ஏன்னா இது அவ்வளோ ரியலா இருக்கும். அதுல இருக்க கிராபிக்ஸ்ல இருந்து எல்லாமே அப்படியே தத்ரூபமா இருக்கும். எல்லாத்தையும் ரியல் லைஃப் மாதிரி அவங்களால ஃபீலோ பண்ண முடியும். எல்லாருக்கிட்டையும் வழக்க போலதான் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல பிகினர் வெப்பன் கிடைக்கும். உங்க
பசங்களும் சரி மத்தவங்களும் சரி எவ்வளவோ இந்த ஸ்டிக்கை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா எதுவும் அங்க நடக்கல. நம்ம ஹீரோ கொண்டு தான் அப்படி நடக்குமே. இந்த மாதிரி தான் ஒருத்தங்க இந்த கேம்குள்ள புதுசா வரும்போது ஒரு பார்ட்டியை ஃபார்ம் பண்ணி எல்லாருமே ரொம்ப ஜாலியா கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா குரோனோ லைஃப்னா அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்க ஆரம்பிச்சது. அந்த மாதிரி டைம்ல தான் லூனா, அதாவது நான் இந்த கேம்குள்ள வந்தேன். இந்த லூனா வந்து நல்லா இருக்கலாம், இல்ல காஸ்டியூமோட இருக்கிற லூனா நல்லா இருக்கலாம், காடஸ் மோட்ல இருக்கிற லூனா நல்லா இருக்கலாம், கீழே அதை கமெண்ட்ல போட்டு விடுங்க. பார்க்கலாம் எத்தனை பேருக்கு எந்த லூனா பிடிச்சிருக்கான்னு. லூனாவோட லெவல், அதுவும் லெவல் 1ல தான் இருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்ல இவன் என்டர் பண்ணா. இன்னைக்கு தான் இந்த கேம்குள்ள வந்த இந்த கேம் மேல எனக்கு ரொம்ப லவ்வும் வந்தது. ஏன்னா குரோனோ லைஃப் அது வந்து உண்மையிலேயே அற்புதமான கேமா எனக்கு தெரிஞ்சது. நான் பண்ண முடியாத எல்லா விஷயத்தையும் நம்மளால இதுக்குள்ள பண்ண முடியும். நம்மளால ஃபார்மிங் பண்ண முடியும், நம்மளால லெவலப் பண்ண முடியும், அட்வான்ஸான ஃபர்ஸ்ட் ஜாபையும் நம்மளால முடிக்க முடியும், ஸ்கில்ல அக்யூர் பண்ண முடியும், ஒரு பார்ட்டியை ஃபார்ம் பண்ண முடியும், ஜாலியா நிறைய இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், நிறையவே எக்ஸ்பீரியன்ஸையும் கெயின் பண்ண முடியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இந்த கேம்குள்ள நம்மளால பண்ண முடியும். நான் என்னோட பார்ட்டி கூட ரொம்ப ஜாலியா இருந்தேன். இந்த மாதிரி தான் என்னோட வாழ்க்கை ரொம்ப ஜாலியா போச்சு. நானும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். எல்லாமே ரொம்ப சந்தோஷமா தான் போச்சு. ஏன்னா அந்த நாளெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. எல்லா நாளுமே அப்படி எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா எல்லாமே அப்படி போகுமான்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஒரு கஷ்டம் வர மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்தது. அன்னைக்கு என்னோட சந்தோஷம், என்னோட ஹாப்பினஸ் எல்லாமே ஒரு கண்ணோட நொடியில எல்லாமே காணாம போச்சு. நான் அப்படியே ஒருத்தங்களை கொன்னேன். அன்னைக்கு கொல்லும் போது பிகினரா எனக்கு கொல்ற வெறி வந்து அன்னைக்கு தான் வர ஆரம்பிச்சது. அன்னில இருந்து நான் அப்படியே கொல்ல ஆரம்பிச்சதுதான். எல்லாரையுமே ஒரு பயங்கரமான சிரிப்போட நான் எல்லாரையுமே கொன்னேன். அதுக்கப்புறம் வேற என்ன, இதை நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன். இவ ஏன் இப்படி பண்றா? ஏன்னா இது வரைக்கும் நல்லா தானே போச்சு, என்னங்க இப்படி முடிக்கிறீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. திடீர்னு இந்த எபிசோட அநியாயமா இப்படி முடிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் அரைகுறையா தான் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் லூனா ஏன் இப்படி பண்ணான்னு தெரியல. ஸோ லூனாக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா இன்னமும் ஒரு 20 எபிசோடோ ஏதோ தான் இருக்கு. நம்ம கூடிய சீக்கிரத்துல ஒரு பொது அனிமே இல்ல ஒரு மான்வா அதை வந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சஜஷன் இருந்தா கீழே கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா எனக்கும் நிறையவே பிளான்ஸ் இருக்கு ஆரம்பிக்கணும்னு. ஸோ கண்டிப்பா உங்களோட இது நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் போடுறேன். ஸோ கீழே கமெண்ட்ல தட்டி விடுங்க. அந்த மான்வாவை நான் நோட்ல நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இல்லைன்னா கூட கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் அது யூஸ் ஆகும். சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.